வணக்கம் மக்களே! இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சிட்டியில இருக்கோம். இப்போ எங்கே போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சிட்டியில நம்ம குரோம்பேட் போயிட்டுருக்கோம். ஏன் குரோம்பேட் போறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், குரோம்பேட்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான காலேஜ தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். எஸ், அந்த காலேஜ் என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். குரோம்பேட் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய யுனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கீழ வரக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு காலேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜுக்குள்ள உள்ள போலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு இங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். இந்த வீலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். வீலாக்குள்ள உள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் சாரிங்க. காலேஜுக்குள்ள நம்ம வரும்பொழுது பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. அது என்னன்னு கேட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்காங்க. என்னன்னு தெரியல. காலேஜ் ஃபுல்லாவே வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் உள்ள போய் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, சிஎஸ்சிலே செல்ஃப் சப்போர்ட்டிங், இசிஇ, இசிஇல செல்ஃப் சப்போர்ட்டிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரான்ச்சு, நல்ல பிரான்ச் இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச்சு. இங்கே நிறையவே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இந்த ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டரி பிரான்ச் சொல்லக்கூடிய இந்த இருக்குது. பட் ஆல் த பிரான்ச், எல்லா பிரான்ச்சுமே இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும், இங்கே இருக்கிறது வந்து பிளேஸ்மெண்ட்ஸுமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே விசிட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எனக்கு என்ன ஃபீஸிபிலிட்டி இருக்கோ அந்த ஃபீஸிபிலிட்டி நான் உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ மக்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னோவேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டருக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்னோவேஷன்ஸ் வந்து கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஃப்ளைட் இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் பார்த்துருக்கிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். நீங்கள் இங்கே தான் வந்து நம்ம அப்துல் கலாம்ஜி வந்து படித்து பிக்கப் ஆகி, இங்கே தான் நம்ம அப்துல் கலாம்ஜி வந்து படித்து பெரிய ஆளான இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம வர்றதே நமக்கு எல்லாருக்குமே பிளெஸிங்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இங்கே படிச்சிருக்கிறாங்க, நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. சார் அப்படியே நம்ம இப்படி வாக்குத்ரூ பண்ணி பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டம்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ட்ரோன் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ட்ரோன்ஸை வந்து இங்கேயே டிசைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக டிசைன் பண்ணி, இப்போ நம்ம கொரோனா பீரியடில் கூட வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம், அவங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Happy to be here in the MIT campus today. It was one of the great campus, everybody knows that, right? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னதுன்னா நம்ம அப்துல் கலாம்ஜி இங்கே தான் படித்தாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் படிக்கிறீங்க, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கீங்க. பட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ரைட்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் கேம்பஸ் எப்படி இருக்கு? நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுருக்கீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க? நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். உங்கள் பேருங்க? முகன். சார் உங்களே? வெங்கடேஷ். ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நல்லா பயங்கரமாக ஹைட். ஹாய் கேர்ள்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க இந்த கேம்பஸ் பற்றி? உங்கள் பேர்? ஸ்வேதா. நீமா எங்கேருந்து வரீங்க? ஓகே, கேம்பஸ் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? படிக்கிறதுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க? பிளேஸ்மெண்ட் வெரி குட். லைக் 23 பாஸ் அவுட் பேட்ச்சில் வந்து லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ் ஆகாதவங்கலாம் தேர் கரண்ட்லி பர்சூயிங் பிஜி. ஸோ பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் இல்லைங்களா? வந்து தனியாக கிரவுண்டில் வந்து ப்ளே ஏரியா, கிரவுண்ட் பில்டிங் தனி ஏரியா, அந்த கிரவுண்ட்லாம் சேஃபாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஏரோ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து டிஎன்ஐ டிபார்ட்மெண்ட். அதுவும் ஒன் ஆஃப் த ரொம்ப லாங் டேர்மில் இருக்கிற பெரிய இல்லையா? சின்ஸ் ஸ்டார்டிங் கேம்பஸ் ஸ்டார்ட் ஆனும்போது இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைட் தானே? ஹவு டு யூ ஃபீல்? ஒரு ப்ரைடாக, ஒரு கெத்தாக சொல்லுங்களேன். ஒரு எம்ஐடியில் படிக்கிறது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு ப்ரைட், ஒரு அரகன்ஸ். ஏன் உண்மையிலே சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் தானேப்பா அது. ஸோ யூ ஃபீல் ரியலி ப்ரௌட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக மற்ற எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐஐடியை விட லெஸ் ஃபீஸ் தான் நாங்கள் பே பண்ணி. எவ்வளோ பே பண்ணுறீங்க?
15,000 per sem. செம்முக்கு 15,000 தானா? மேக்ஸிமம் 1 lakh அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 9K. 1 இயருக்கு அப்புறம் நீங்க பே பண்றது ஒரு 30,000 rupees பே பண்றீங்க. Actually, we get back scholarship also. எலிஜிபிள் ஆன ஸ்காலர்ஷிப்ல ஃபண்டாஸ்டிக் பா. உண்மையிலே நான் ஐம் an alumni of GCT பேசிக்கலி. ஓகேங்களா? நான் வந்து GCT ல படிச்ச கோயம்புத்தூர். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இப்படி கிராஸ் பண்ணி வரோம். வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிளாக்கு உள்ளே போகிறதுக்கான அவைலபிலிட்டி இல்லை. அதனால் நம்ம உள்ளே போக முடியல. சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாக்காக தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளாக் தான். அந்த பிளாக்குள்ள தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிளாக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளாக் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து வேலை இருக்குமா இல்லையா நிறைய கேட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சது அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசுவோம். நம்ம இப்போ வந்து MIT கேம்பஸுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஹாய் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னை சார். நீங்கள்? நாங்கள் வண்டலூர். வண்டலூரா? சரி, நீங்கள் சென்னையா? உங்கள் பேர்? தரும். எந்த ஊர்? நீங்கள் கடலூரா? கேம்பஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. படிக்கிறதுக்கு சூப்பராக செஞ்சுருவாங்க. ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும், தியரிட்டிக்கலாகவும் இருக்கும். ஆப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. மற்ற கடையில் ரொம்ப நிறையா இருக்குது. நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கோச்சிங் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி தருவாங்க. சூப்பர். அந்த லேர்னிங் நம்ம இங்கே படிக்கிறவங்கிறத வந்து ஒரு கருத்து ஒரு ஒரு உங்களுக்கு அது அதெல்லாம் வெளில சொல்லிக்கலாம். MIT ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கருத்து இல்லையா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சந்தோஷம். ஹாப்பி மொத்தத்தில் லேர்னிங் சூப்பர். பிளேஸ்மெண்ட்டு அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். 95% ப்ளஸ் ஆகிடும். பிளேஸ் ஆகிடும். வெரி குட். ஃபீஸும் கம்மி தான். கேட்டகரி பேஸில் கம்மியாக தான் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்னா கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ன்றது ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட்டு. காமனாக வந்து மெக்கு ட்ரிபிள் ஈஸி மட்டும் தான் இருக்கும். பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஒரு சில காலேஜஸில் மட்டும் தான் இருக்குது. லைக் MITயில் இருக்குது, அதை விட்டால் GCTயில் இருக்குது, ஒரு சில காலேஜஸில் மட்டும் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம பெருசாக இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். நம்ம ட்ரிபிளில் நம்ம இந்த மீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பேசணும். இது வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும். லைக் ஃப்ளோ மீட்டரு, ஸ்ட்ரெயின் காஜ், PLC, DCS அதை பற்றி நிறைய டிசைன் எல்லாமே பண்ணுவீங்க. எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஜாப் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ன்றதுல ரொம்ப நிறைய இருக்கும், ஈஸியாக இருக்கும். எனிவே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அதெல்லாம் சேர்ந்து ஹாய் சொல்லிடுறேன். ஹாய். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசும்போது பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக சொன்னார். சார் இது எலக்ட்ரானிக்ஸ் தான் சார். எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதும் எலக்ட்ரிக்கலில் இருக்கிறதும் நாங்கள் பண்ணுறோம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பண்ணுறோம். நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸுமே இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், MIT என்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால உள்ளலாம் எங்கேயும் போக முடியல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு EC டிபார்ட்மெண்ட் வந்து இருந்தது. சரி, EC டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே EC டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. IT டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது. அலைடு சயின்சஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ இங்கெல்லாம் ஆக்சுவலாக இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு வைப்புங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ஏன்னா இத்தனை வருஷம் கடந்து எத்தனையோ பேர் ஜாம்பவான்களை உருவாக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்கள் நம்ம வந்து உள்ளே இருக்கிறனாலே அவங்களுடைய பிளெஸிங்ஸ், அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நம்மளை வந்து சூப்பராக கொண்டு வரும். அதுபோக பயங்கரமாக அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. இந்த MIT கேம்பஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா MIT கேம்பஸுடைய ஒரு மெயின் சைன் போர்டு தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏரோஸ்பேஸ் போகிற இடம், இந்த பக்கம் லைப்ரரி, ராஜம் ஹால் சொல்லக்கூடிய ஹாலு, அப்புறம் சென்டர் ஃபார் ஏரோஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி, ட்ரோன் சென்டர் டெக்னாலஜிக்கான ஏரியாஸ் பார்த்தோம். ஸ்போர்ட்ஸு பேக் சைடில் வந்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் அங்கே வந்து இருக்குது. அப்புறம் ஆடிட்டோரியம் நம்ம பார்த்தோம். என்னென்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எல்லா இடமும் போய்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஸோ காலேஜ் வந்து அண்டர் போலீஸ் கஸ்டடி. ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எப்போ ஷூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம் போகும்போது நம்ம அதை ஷூட் பண்ணோம். பட் டைமிங் சரியாக அமையதுனால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே மறந்துட்டனால இந்த டைமில் ஒரு அர்ஜென்ட்டாக போட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் டைமில் பண்ணதுனால இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆன் த ஹோல் கேம்பஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாடி அலுமினி ஹவுஸ் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே படிக்கிறது அப்படிங்கிறது உண்மையில் நீங்கள் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அப்படியே அடுத்து மூவ் பண்ணி பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அலைடு சயின்ஸு பேசிக்கலி இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் எல்லாமே இங்கே தான் இருக்குது.
இந்த அலைட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அதர் நீங்கள் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் மற்ற இதெல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த பக்கம். அப்படியே வந்து இந்த பக்கம் எம்ஐடி ஹாஸ்டல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா போட்டிருந்தது எல்லாமே இப்போ ஆர்ட்டெல்லாம் போட்டு அப்துல் கலாம்ஜி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஹாஸ்டலுக்குள்ளே கேட்கும்போது ஹாஸ்டல் வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஹோல் பார்க்கும்போது இந்த கேம்பஸில் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுக்கணும். டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஃபேக்கல்ட்டியோடைய அந்த என்ன சொல்கிறாங்க சீனியாரிட்டி லெவல், அவங்க கூட நம்ம போய் ஒரு ஃபேக்கல்ட்டி கூட நம்ம பண்ணுறோம், அங்கே வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸு. அந்த மாதிரி மொத்தத்தில் இந்த எம்ஐடி கேம்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் உண்மையிலே ஒரு பாக்கியசாலி அதில் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேம்பஸை தயவுசெய்து மிஸ் பண்ண வேண்டாம். என்ன பிரான்ச் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் அந்த செகண்டரி பிரான்ச் அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணுங்கள். பட் லோயர் கட் ஆஃபில் வரீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதை படிக்கலாமா சார்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணையதளங்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.